இந்திய அரசியலமைப்பின் 348வது பிரிவை மீறும் வகையில் இந்திய தண்டனை சட்டங்களுக்கு பதிலாக மத்திய அரசு உருவாக்கியுள்ள 3 புதிய சட்டங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். திமுக திட்டமிட்டு தன் குடும்ப கேபிள் நிறுவனங்களுக்கு ஆதரவாக அரசு கேபிள் டிவியை முடக்க முயற்சிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 2007ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியால் ஒரு சில குடும்ப காரணங்களுக்காக அரசு கேபிள் டிவி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் முறையான திட்டமிடுதல் இல்லாததால் எவ்வித செயல்பாடுமின்றி கிடப்பில் இருந்தது. அடுத்து 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் அந்நிறுவனம் புதுப்பிக்கப்பட்டது. மிக குறைந்த கட்டணத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் 24,000 கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் வழியே 40 லட்சம் இணைப்புகளுடன் செயல்பட்டது. மத்திய அரசின் தகவல் தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்திடம் டிஜிட்டல் லைசன்ஸ் பெறப்பட்டது. மாநிலம் முழுவதும் 30 லட்சம் செட்டாப் பாக்ஸுகள் விநியோகிக்கப்பட்டன. தற்போதைய திமுக ஆட்சியில் முறையான பராமரிப்பின்மை, சேவை குறைபாடு, செட்டாப் பாக்ஸ் தட்டுப்பாடு போன்றவை காரணமாக அதிமுக ஆட்சியில் 30 லட்சமாக இருந்த இணைப்புகள் தற்போது 10 லட்சமாக குறைந்து பரிதாபமான நிலையில் உள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சமூக விரோதிகளுக்கு பாதுகாப்பாக போலீசார் செயல்படுகின்றனர் என்று திண்டுக்கல்லில் மார்க்சிஸ்ட் மாநில செயலர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலியில் மார்க்சிஸ்ட் அலுவலகம் மீதும் நிர்வாகிகள் மீதும் போலீசார் பாதுகாப்புக்கு இருக்கும் போதே கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது. சமூக விரோதிகளுக்குத்தான் போலீசார் பாதுகாப்பாக இருந்தனர். போலீஸ் துறையில் இருப்பவர்களே ஜாதிய உணர்வோடு செயல்பட்டால் சட்டம் ஒழுங்கை எப்படி பாதுகாக்க முடியும்? ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை சட்டசபையில் நிறைவேற்ற வேண்டும். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என்பது கேள்விக்குறியே என்றும், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை சந்திக்கும் தைரியம் அதிமுகவிற்கு இல்லை. எடப்பாடி பழனிசாமியின் முழு கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்கிறதா என்ற சந்தேகம் உள்ளது என்றும் மார்க்சிஸ்ட் மாநில செயலர் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாதது குறித்து திமுக அமைப்பு செயலர் RS பாரதி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் விமர்சித்திருந்தனர். இதற்கு பதிலடியாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார். அப்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாத காரணம் குறித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக கூறிவிட்டார். இருந்த போதிலும் தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை பரப்பி அதன் வாயிலாக அதிமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்பதை தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள். அதிமுக பல ஆண்டுகளாக பல தேர்தலை சந்தித்திருக்கிறது. தொடர் வெற்றியை பெற்ற எம்ஜிஆர் தலைமையில் கூட 2 எம்பிக்கள் இருந்த காலம் உண்டு. புதுக்கோட்டை இடைத்தேர்தலை திமுக புறக்கணிக்கிறது என்று கருணாநிதி சொன்ன பின் அக்கட்சி அழிந்தா போய்விட்டது. சூழ்நிலைக்கு ஏற்ப கட்சி நிலைப்பாட்டை அறிவிப்பது என்பது தலைவர்களின் ராஜதந்திரம் என்பதை மக்கள் அறிவர். பழனிசாமி தொலைநோக்கு சிந்தனையோடு 2026ஐ இலக்காக வைத்து அறிவித்ததுதான் தேர்தல் புறக்கணிப்பு. இது ஒன்றும் தேச விரோதம் இல்லை என்றும் RB உதயகுமார் பேசியுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேர்தலுக்கு தேர்தல் திமுக புது யுக்திகளை செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தில் திமுகவிற்கு செல்வாக்கு கூடியுள்ளது என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு இருக்க வேண்டும். 2026 சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் அதிமுகவும் தனித்து போட்டியிடும். பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என ஜெயலலிதா எடுத்த கொள்கை முடிவிற்கு மாறாக கூட்டணி வைத்துவிட்டோமோ என்ற உறுத்தல் உள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகளை வைத்து தமிழகத்தில் பாஜக வளர்ந்துவிட்டது என கூற முடியாது. எத்தனை தேர்தல் வந்தாலும் எக்காலத்திலும் தமிழகத்தை பாஜக ஆள முடியாது என்றும், நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதை வரவேற்கிறோம் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியுள்ளார். இந்தியன் 2, கல்கி படங்களுக்கு டப்பிங் பேசும் பணி இருந்ததால் திமுக முப்பெரும் விழாவில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை கொண்டாடும் வகையில் கோவையில் முப்பெரும் விழா நடந்தது. அதில் திமுக கூட்டணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். கமல் புறக்கணித்ததாக தகவல் வெளியானது. இந்நிலையில் திமுக பொருளாளர் TR பாலு, வீட்டு வசதி வாரிய தலைவர் பூச்சி முருகன் ஆகியோர் சென்னையில் நடிகர் கமல்ஹாசனை அவரது கட்சி அலுவலகத்தில் சந்தித்தனர். திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ததற்கும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் பேசியதற்கும் TR பாலு நன்றி தெரிவித்தார். பின்னர் விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என திமுக சார்பில்
நடிகர் கமல்ஹாசனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஜூன் 22ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வயநாடு மக்களவைத் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் போட்டியிடும் என்று அக்கட்சியின் மாநில செயலர் பினோய் விஸ்வம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் ராஜினாமாவால் இடைத்தேர்தலை எதிர்நோக்கியுள்ள இந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் அவரது சகோதரியும் கட்சியின் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி களமிறங்க உள்ளார். இந்த சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்கள் வேட்பாளரை களமிறக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது.